நடிப்பு அரக்கன் ஃபகத் ஃபாசிலுக்கு இந்த நோயா? தென்னிந்திய திரையுலகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஃபகத் ஃபாசில். கேரள திரையுலகில் முன்னணி இயக்குனராக இருந்தவர் ஃபாசில். தமிழிலும் விஜய் நடித்த மெகா ஹிட் படமான காதலுக்கு மரியாதை படத்தை இயக்கி நடிகர் விஜய்க்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்தவர். அவரின் மகன்தான் ஃபகத் ஃபாசில். தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வருகிறார். மலையாளம் மட்டுமில்லாமல் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் நடிப்பதால் தனக்கென்று ஒரு அடையாளத்தை வைத்துள்ளார். ஃபகத் ஃபாசில் விக்ரம், மாமன்னன் என மிரட்டிய நிலையில் டோலிவுட் ரசிகர்களை புஷ்பா படத்தின் மூலம் மிரட்டினார். இந்த ஆண்டு வேட்டையன், புஷ்பா 2 என 2 பெரிய சம்பவங்களை செய்வதற்கு முன் ஹோம் கிரவுண்டில் ஆவேசம் படத்தை கொடுத்து அசத்தி உள்ளார். சமீபத்தில் ஃபகத் ஃபாசில் நடிப்பில் வெளியான ஆவேசம் என்ற திரைப்படம் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த படத்தில் உள்ள பாடலுக்கு பிரபலங்கள், நெட்டிசன்கள் பலரும் ரீல் செய்து வருகிறார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் மதீஷா பதிரானா மற்றும் முஸ்தாபிசூர் ரகுமான் ஆகியோர் ஆவேசம் பட பாடலுக்கு ரீல் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியும் இன்பநிதியும் லண்டனில் இருந்து கொண்டு ரீல் செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிப்பின் அரக்கன் என அவரது ரசிகர்களால் அழைக்கப்படுபவர்தான் ஃபகத் ஃபாசில். ஹீரோக்களை விட செம பிஸியாக நடித்து வருகிறார். இவரை கொண்டாடாத தமிழ் இளைஞர்களே இல்லை. தென்னிந்தியாவில் மாபெரும் ரசிகர் பட்டாளத்தை வைத்திருப்பவர். ராஜாராணி படத்தின் மூலம் தமிழக ரசிகர்களை கவர்ந்த நஸ்ரியா தான் ஃபகத் ஃபாசிலின் மனைவி. இருவருக்கும் திருமணமான போது நஸ்ரியாவின் வயது 19, ஃபகத் ஃபாசிலின் வயது 31. இருவருக்கும் இடையிலான வயது வித்தியாசம் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் அதை இருவரும் பெரிதாக பொருட்படுத்தாமல் தற்போது வரை சிறந்த தம்பதிகளாக இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ஃபகத் ஃபாசில் அங்கு வந்திருந்த மருத்துவர் ஒருவரிடம் ADHD எனப்படும் கவனம் குறைபாடு ஹைப்ரோ ஆக்டிவிட்டி கோளாறு எளிதில் குணப்படுத்த முடியுமா என கேள்வி எழுப்பினார். அதற்கு மருத்துவர், சிறு வயதிலேயே கண்டறியப்பட்டால் அதை குணப்படுத்துவது எளிது என்று கூறியிருக்கிறார். பின்னர் 41 வயது உள்ளவருக்கு ADHD இருந்தால் அதை எளிதில் குணப்படுத்த முடியுமா என ஃபகத் ஃபாசில் கேட்டதன் மூலம் அவருக்கு அந்த பாதிப்பு இருப்பது உறுதியாகி உள்ளது. ADHD என்பது நரம்பியல் தொடர்பான ஒரு குறைபாடு. இது இருப்பவர்கள் அதிக மறதி கொண்டவர்களாக இருப்பார்களாம். இந்த அரிய வகை நோய் பாதிப்பு நடிகர் ஃபகத் ஃபாசிலுக்கு உள்ளதை அறிந்து பலரும் ஷாக் ஆகி போய் உள்ளனர். இப்போ வஞ்சரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா விற்கிறோம் ஸ்லைஸ். 1 கிலோ சைஸ் வஞ்சரம் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா விற்கிறோம் 1 கிலோ சைஸ். மார்க்கெட் ப்ரைஸே போட்டு ஒரு கடலுக்கு போட்டுக்கு போயிட்டு வந்தாலே 2 மீன் 3 மீன் தான் ஆகுது. அதனால வந்து ரேட்டு ஏறும். மீன் வந்து சீசன் வந்ததுன்னா 500 ஆகிடும். 500 வஞ்சிரம் எல்லாருமே சாப்பிடலாம். ஏழைங்க இன்னும் 400 300 கூட ஆகிடும். நிறைய வந்ததுன்னா இது டவுன் ஆகிடும் மார்க்கெட்டு. இப்போ சீசன் இப்போ இல்லாதனால விலை வந்து அதிகம், வேற ஒன்றும் கிடையாது.